முதிர்கன்னி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. செத்த மாமா அன்னைக்கு என்ன நல்லா திட்ட போறாரு. பாட்டி எல்லாரும் பாத்துட்டாங்களே, மீனத்தை என்ன நினைச்சிருப்பாங்க என்ன பத்தி. தருண் வேற பக்கத்துல நின்னா மானமே போச்சு. மாமாவை கேவலப்படுத்திட்டேனே. மாமா அன்னைக்கு நல்லா கோவப்பட போறாரு. மறுநாளே அம்மா முன்னாடி தலை கொண்டு வச்சுட்டல நீ. மீனக்கா என் கூட பிறந்தவன். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனி நம்ம 2 பேருக்குள்ள நடக்குது வெளியில தெரிஞ்சது தொலைச்சு இது பேசி முடிக்கிறதா இருந்தாலும் ரூமுக்குள்ளே பேசி முடி. 10 பிடிக்கிட்டு ரூமை விட்டு வெளியில போன அப்படியே போன அனுப்பிடுவேன். நான் எதனால விட்டு கொடுப்பேன்? என் ஒழுக்கத்தையும் தன்மானத்தையும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஏய், உன் மனசு ஏதாவது சொல்லி தொலை. இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்தாத. சரி, உன் பின்னாடி ஓடி வந்து நான் அதுக்காக பின்னாடி ஓடி இந்த மாதிரி ஆகி போச்சு. கேவலமா போச்சு எனக்கு. இல்ல மாமா, தொலைச்சு மனசு ஏதாவது சொல்லி தொலைடி. என்ன மாமா திட்டுறீங்க? நீ பண்ண வேலைக்கு உனக்கு கொஞ்சம் நினைச்சியோ? நானா உங்களை என் பின்னாடி ஓடி வர சொன்னேன்? ஆமா, கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆயி போச்சு. அதான் உன் பின்னாடி நான் வரல. கோத்த கலப்படா தொலைச்சு வந்துருச்சு. ஏண்டி, இதுக்குதான் நடுராத்திரி 2 மணிக்கு என்ன தாலி கட்டுங்க தொந்தரவு பண்ணியா? நான் பாட்டுக்கு தானடி இருந்தேன். ஆமா மாமா. ஆமா மாமாவா? ஏண்டி, உனக்கு என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏன் மாமா? படுத்தாதடி, முடியல. அந்த தேன்மொழி மாதிரி இருக்கான முடிவு பண்ணிருக்கா. இங்க பாரு, அந்த தேன்மொழி மாதிரி குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் வேதனைப்படுத்தி பார்க்கலாம்னு நினைச்ச கிசர் விட்டுவா, நான் விட மாட்டேன். ஐயா, அவள மாதிரிலாம் இல்ல மாமா. இல்ல, பண்ணிதான் பாரு. இல்ல மாமா. ஏன் மாமா கோபப்படுறீங்க? ஐயோ, படுத்துறாள. எதுனாலும் சொல்லி தோல. இது இஷ்டம் இல்லையா? பரவாயில்ல, மனசுல ரெடி ஆகல. இன்னும் கொஞ்ச நாள் போட்டு சொல்லி காத்துட்டு இருக்கேன். ஏன்டி எனக்கு கேவலப்படுத்துன? அது வந்து மாமா, இங்க பாரு, எதுனாலும் என்கிட்ட மனம் விட்டு பேசு. இன்னொன்னு சொல்லிட்டேன், இந்த பெட்ரூமை தாண்டி நம்ம விஷயம் வெளியில போச்சுன்னா என்னால தாண்டிக்க முடியாது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு, நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பிடிக்கலையா? பரவாயில்லடி, அது உன் சுதந்திரம். நான் கட்டாயப்படுத்த முடியாது. உன் மனசுல இருக்கத சொல்லு. மாமா, கல்யாணம் தான் திடீர்னு முடிஞ்சதே. இவ்வளவுதானே? இதை நீ என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? ஐயோ ஐயோ, நான் நம்ம பொண்டாட்டி தானேன்னு சாதாரண நினைச்சிட்டேன். உன் மனசுல இருக்கதை எப்படி இப்படி புரிஞ்சுக்கிட முடியும்? நீ சொன்னதானே எனக்கு தெரியும். சாரி மாமா. சாரிலாம் ஏன் கேக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதெல்லாம் உன் விருப்பம். 2 பேரும் மனசுல தயாரானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். தேங்க்ஸ் மாமா. போடி, திட்ட வச்சுட்டா உனிய மனசு விட்டு பேசினாதானடி எனக்கு தெரியும். சாரி மாமா. சரி, இங்க வா. மாமா, ஐயோ, வாடி, சாரி கேட்கணும், வா. சாரினா நான் உன் மேல கூப்பிட்டு கூடாது. சாரி, நீ ஃப்ரீயா இருக்கலாம். என் தொந்தரவே இருக்காது. தேங்க்ஸ் மாமா. மக்கு. சரி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். ஏன் மாமா? நீங்க என்ன வேலை? தருண் வயலுக்கு போகணும்னா போயிட்டு வரேன். சரிங்க மாமா. ஐயோ மாமா பாவம், நான் பெரிய தண்டனை கொடுக்கறேனே. நான் பண்றது முட்டாள்தனம் தான். சின்ன பொண்ணு கேட்க கூடாது. நான் ஒரு முரடு. அதை பத்தி புரிஞ்சுக்காம நான் வேற. சாரி அதிரா. ஐயோ, நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்? நான் பண்றது மிகப்பெரிய பாவம். இல்ல, நான் இப்படி பண்ணனா மாமாவை மாத்த முடியாது. மாமாக்குள்ள பழி வாங்குதல் இருந்துகிட்டே இருக்கும். வேண்டாம், என் மாமா, என் பழைய மாமாவா எனக்கு வேணும். பழைய பொண்ணு தர மாமாவா எனக்கு வேணும். சரி, நான் பேசுறத நினைச்சு மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதுன்னா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. சாரி மாமா. சுமாரி, நானே உன்னை கோத திட்டேன்னு மனசு கஷ்டத்துல இருக்கேன். இது என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்கா தெரியுமா? சாரி மாமா. சரி, நிம்மதியாரு. அந்த வயல் வரைக்கும் போயிட்டு வரேன்னா? சரிங்க மாமா. பாவம் மாமா, ஆசையா நெருங்கி வந்தாரு. சரி, போயிட்டு வரேன். மனசே இல்லையே. வேண்டாம், இங்கே இருந்தா வேற எனக்கு ஒரு. சரி, அது நான் கிளம்புறேன்னா? சரிங்க மாமா. ஐயோ ஐயோ, ஒரே குழப்பமா இருக்குதே. நான் இதை எப்படி சால்வ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அம்மையார் இன்னும் கதை நீ யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படின்னா என்னமோ பண்ணிருக்கா. என்ன? ஐயோ,
இவரா என்ன? அதெல்லாம் நான் வாங்கிட்ட கேட்க என்ன இதோட 2 மணி நேரம் ஆகுது நீ இந்த இடத்துல நின்னு என்ன ஆச்சுன்னு உனக்கு? ஒன்றும் இல்லை, 2 மணி நேரம் ஆச்சுதா. அத்தி வேலைக்கு வந்த இடத்துல 2 மணி நேரம் நின்றுருக்கேனே. இப்போ போய் எல்லா வேலையும் பார்த்துருதே. நீ வேலை பார்க்கறதுக்காக நான் கேட்கல, எதுவும் பிரச்சனையா? இல்லை, சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு, இல்ல நம்பிக்கை இல்ல பிடிக்கலன்னா வேண்டாம் விட்டு. உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லை அதான். என்ன பண்ணுது? ஐயோ, இப்ப காய்ச்சல் ஆஸ்திரிக்கு கூட்டு போயிருவாங்களே, குடும்பமே கூட்டு போயிரும். அது எங்களுக்குள்ள பிரச்சனை தான், ஒன்றும் இல்லை. ஓ சரி சரி சரி. ரொம்ப நல்லவரு, அத பத்தி மறுபேச்சு பேசலையே. நிச்சயமா உங்க அம்மா ரொம்ப நல்லவங்களா தான் இருக்க முடியும். அந்த மீச மாமாவா இருக்கட்டும், அந்த வளர்ந்த மாமாவா இருக்கட்டும், ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்ல. எவ்வளோ நாகரிகமா நடந்துக்கிட்டுதாங்க. ஆதிராக்கா, வா. என்ன என்ன திடுதிடுப்புன்னு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமா. சூப்பர் ஐடியா, வாழ்த்துக்கள் அக்கா. தேங்க் யூ. இவ என்ன மாதிரியே இருக்கா? நீ எப்பவும் தலை சீவி கொண்டுதானே போட்டிருப்ப, இப்பதான் வந்து குளிச்ச அதான். அப்படியா? இவங்க என்ன மாதிரியே இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா? ஆனந்த் என்ன பண்றா? உங்களுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. நேத்து உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குல்ல, அதான் இன்னைக்கு கறி சாப்பாடு. சமைக்கிறது யாருன்னு கேளுங்களேன். யாரு? மீசா மாமா. உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிட்டு இருக்காங்க, என்ன கூட உள்ளேயே விடல. ஓ அப்படியா? நான் பண்ற வேலை மட்டும் குடும்பத்துள்ளவங்களுக்கு தெரிஞ்சா என் நிலைமை என்னத்துக்கு ஆகும்? அக்கா, நான் கேட்க கூடாதுதான், இருந்தாலும் ஏதாவது வேலை இருந்தா போய் பாக்குறியா? அக்கா போடி, ரொம்ப பெரிய மனுஷி, போடி. சரி பாரு. ஐயோ, என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு? துரு துருன்னு வருவா, ஏதோ பழமா யோசிச்ச மாதிரி இருக்குது. ஐய் அழகி ராட்சசி, இவ்வளவு கூப்பிட்டு இருக்க. ஏ தமிழே, என்ன ரொம்ப பழமா யோசித்த மாதிரி இருக்குது? இவங்க கிட்ட நான் எப்படி உண்மை சொல்லுவேன்? சொன்னா இவங்க நிம்மதியே போயிருவேன். என்னடி தமிழே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. இல்லையா? சரி, நான் அந்த வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். விக்கி தருன்னு கூப்பிட்டானுவ, என்னன்னு கேட்டு வரேன். சரிங்க. ஒருவேளை இவங்க கண்ணில் பட்டுட்டானா என் வீட்டு நிம்மதியே போயிடும். என்னடி என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப நீங்க ஒரு பக்கமா போக வேண்டாம். கள்ளி. ஐயோ, இவங்க வேற வழி இல்ல. என்ன? ஒண்ணு இல்ல. அப்போ நான் போக வேண்டாமா? வேண்டாம். நீ சொன்னா நான் போகல. ஐயோ, இந்த மீனை வாங்கிட்டு வர காணுமே. என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்லங்க. அடிக்கடி கால் ஒளிம்பிய, கால் எதுவும் ஒளியுதா? சரி பாடு, நான் கால் அமுச்சு விடுறேன். ஆமா. சரி கட்டில பாடு, நான் கால் அமுச்சு விடுறேன். சரிங்க. ஐயோ, இவங்க பாசமா இருக்கிட்ட நான் மறைக்கிறேனே, இவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு நான் போச்சது. எப்பா அட, நான் பெத்த தங்கம். என்ன தங்கம்? நீங்க அம்மாக்கு கால் அமுக்க போறீங்களோ? அது எப்படி உனக்கு மட்டும் மூக்குல வேக்குது? ஆமாமா, அம்மாக்கு கால் வலிதுல, அதான் அப்ப கால் அமுக்க போற. என்ன உனக்கு கால் வலிக்குது அப்படிதானே? எப்பா என்ன தங்கம்? ரொம்ப கால் வலிக்குப்பா. எங்க பாத்தீங்களாங்க? ஐயோ தங்கம், இங்க வாணி முழிய பாரு, அப்படியே நான் முழிச்ச மாதிரி. இங்க வா, எங்க கால் வலிது? ஏண்டி, உனக்கு நிஜமாவே கால் வலிது? ஆமாமா, நிஜமாவே கால் வலிது. அச்சச்சோ, என் தங்கம், இங்க வா, என் தங்கம் வா. என்னங்கப்பா, கால் அமுக்குங்கப்பா. சரி தங்கம், எம்மா என் பிள்ளைக்கு கால் வலிச்சிருக்கா? ஆமாப்பா. உங்ககிட்டயும் என்கிட்ட இவ்ளோ பாசம் காட்டுறாங்க கிட்ட நான் உண்மை மறைக்கிறேனே. ஐயோ, என் மனசு எனக்கு கொண்டுரும் போல இருக்கு. சரி, நீ என் படு, உன் காலையை அமுக்கி விடுறேன். இல்லங்க, நான் கம்பெனிக்கு போயிட்டு வரேன். புள்ளைய பத்திரமா பாத்துக்கோங்க. நேத்து நான் பொழுது கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு போறேங்க. என்னால வீட்டுல இருக்கலாம்ல, நானும் லீவ் போட்டிருக்கேன். உன் கூட இருக்கணும் போல இருக்குடி, வீட்டுல இரு, அப்புறமா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பொண்ணு வீட்டுக்கு போலாம். கம்பெனில முக்கியமான வேலை. போடி, நான் வீட்டுல இருக்கனால நீ இருக்கவே மாட்டேங்கிற. நம்ம யாருக்காக சம்பத்தி பண்றோம்னு எனக்கு தெரியல. தமிழ், எனக்கு உன் கூட இருக்கணும் போல இருக்கு தமிழ். இங்க பாரு, வருமானத்துக்கு என்ன நமக்கு என்ன பஞ்சமா? நான் தான் நல்ல சம்பாத்தியம் பண்றேனே, உன் லட்சத்துக்காக தானே கம்பெனிக்கு போறேன். இப்படி ராப்பகல உழைக்கிறதுக்காக நீ போயிட்டு இருக்க. ஏதாவது ஆளை வச்சு பாரு, என் கூட இரு தமிழ். இன்னைக்கு மட்டும் நாங்க போறேனா
பிரச்சனை வீடு தேடி வந்துருமே. ஏங்க, 1 மணி நேரம் மட்டும் போயிட்டு வந்துடட்டா? சீக்கிரம் வந்துருவல்ல? சீக்கிரம் வந்துருவீங்க. வீட்டுல பத்திரமா இருங்க, பாப்பால பாத்துக்கிடுங்க. இப்ப வந்துருவேன். நான் வேணா கொண்டு விடட்டுமா? வேண்டாங்க, நான் போயிருவேன். உனக்கு கொண்டு விடவாத வரேனடி. இல்லங்க. சரி, போயிட்டு வா. பாப்பா பத்திரமா பாத்துக்கோங்க. அப்புறம் நான் பாத்துக்கிடுதே, நீ போ. என்னடி ஐயா? ஒண்ணு இல்லங்க. சரி, அப்படியே மார்பிள் சாஞ்சுக்க. ஏம்மா, என் மடியில வேணா படுத்துக்கிடுவீங்களா? உங்க அப்பா மார்பு தான் எனக்கு வேணும். இதுலதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன தமிழே? ஒண்ணு இல்லங்க. சரி, அப்படி கொஞ்சம் உட்காருதியா? இல்ல, எனக்கு இப்படிதான் இருக்கணும். சரி சரி சரி. செல்லம், என் தங்கம். ஐயோ, இந்த பாசக்காரருக்கு நான் என்ன பண்ண போறேன்? மீனா குட்டி, மீனா குட்டி. வாங்க, இப்பதான் வரல. ஆமா மீனா குட்டி, பொண்ணு பாத்துட்டு வந்தீல? தினேஷ் வாரேன்னு போன் போட்டிருந்தாரு, அதான் அவரை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவங்க ரூம்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். தமிழக்கா உள்ளதான் இருந்தாவ. மீனா குட்டி, பசிக்குது மீனா குட்டி. ஐயோ, இந்த மனுஷன் பசிக்குன்னு சொல்ற அளவுக்கு நான் வச்சுக்கிட்டேனே. ஏங்க, என்னம்மா? இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு அந்த வீட்ல. அதான் இங்க யாரும் சமைக்கல. கறி சாப்பாடுன்னு சொல்லியிருந்தனால அங்கதான் எல்லாம் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ, ஏங்க, இப்ப நம்ம உடனே கிளம்பலாமா? அங்கேயா சாப்பாடு? ஆமா, ரொம்ப பசிக்குதா? ஐயோ, சொன்ன மனசு கஷ்டப்படுவா. இல்ல இல்ல, சாதாரணமா தான் கேட்டேன். பசிச்சாதான் வாய் திறந்தே கேப்பீங்க, எனக்கு தெரியும். இல்ல மீனா குட்டி, பசிக்கல. இல்லைன்னா வாய் திறந்து கேட்டிருக்க மாட்டீங்களே. என்னம்மா? ஒண்ணு இல்ல. ஏங்க, ஏதாவது இருக்கிறத சமைச்சு கொண்டுட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ ரெஸ்ட்ல இருக்க. வேண்டாம், அப்படி ஒண்ணு எனக்கு பசிக்கலாம் செய்யல. ஏங்க, இருங்கண்ணே, நான் கொஞ்சம் போல சமைச்சு கொண்டுட்டு வரேன். அதான் பசிக்கலன்னு சொல்றேன்லடி, பசிக்கல. என் கூட இரு. ஏங்க, இது கூட என்ன செய்ய விட மாட்டேங்கிறீங்க? நீ உழைக்கிறது பத்தாதே, அதான் என் பாரத்துல பாதி நீ வாங்கிக்கிட்டிய. இதுக்கு மேல நான் கஷ்டம் கொடுக்கணுமா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? போங்க. சரி, இது சேலெல்லாம் எடுக்கணும், நீ ஏன் எடுத்தே என்ன? தமிழக்கா தான் கூட்டிட்டு போக நினைச்சேன். அவளுக்கு கம்மியில ஏதோ வேலை இருக்கா, வரலன்னுட்டாங்க. நான் வேணா கூட்டி போட்டா? அடையாத்து, நீங்க கூட்டிட்டு போறீங்களா? காலியா முடிஞ்சு இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட கூட்டிட்டு போனது இல்ல. இப்ப என்ன? நீயும் பாவம் தானடி, எல்லா நாளும் மத்தவங்களை எதிர்பார்த்து தானே போய்கிட்டு இருக்க. நானும் வயலே தஞ்சோன்னு கிடக்கேன், உன்னை கவனிக்கிறதே இல்ல. மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதான் அழகான குடும்பத்தை கொடுத்தீங்களே, ஏன் கஷ்டப்படணும்? இந்த குடும்பம் என்ன எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா? இதுக்கு மேல என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்சு நான் உனக்கு செஞ்ச ஒரே நன்மை அது மட்டும் தான் நினைக்க. அதை விட எனக்கு பெருசு எதுவுமே இல்ல. இதுக்கே நான் உங்களுக்கு காலத்துக்கு அடிமையா இருக்கலாம். குடும்பத்தை கொடுக்கல, உசுர கொடுத்திருக்கீங்க. எனக்கு ஒண்ணுனா துடி துடிச்சு போற உறவுகளை கொடுத்திருக்கீங்க. இதை விட என்ன எனக்கு வேணும்? போங்க, இதை விட எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்படி சொல்லதுக்கு ஒரு மனசு வேணுமே. இங்க பாரு, மனசுல இருக்கட்டும். இன்னைக்கு என் மகாராணிய, என் ராசாத்திய இன்னைக்கு முழுக்க நான் வெளியில கூட்டு போறேன். என்ன சொல்றீங்க? என் மகாராணிய ஊ சுத்தி காட்ட போறேன்னு சொன்னேன். சரி, நம்ம கிஷோர் எங்க? பொண்ணு தர வீட்டுல இருக்கா. சரி, அவன் அங்க நிக்கட்டும். என் மகாராணிய ஊ சுத்தி காட்ட கூட்டு போறேன். பைக்க ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சீக்கிரம் வா. இன்னைக்கு ஃபுல்லா வெளியில சுத்தலாம். என் மகாராணிக்கு, என் தேவதைக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். போதும், இதுக்கு மேல அன்பு வைக்காதீங்க. தாங்கிக்கிட முடியல, செத்துருவனு பயமா இருக்கு. என்னடி பேசுற? இங்க பாரு, நீ இப்படி சந்தோஷமா இருக்கனால தாண்டி நான் வயக்காட்டுல நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருக்கேன். உன் துரு துருன்னு பேச்சு, படபடப்பா செய்யற உன் வேலை, ஒரு இடத்துல நிக்காத உன் காலு, இதெல்லாம் தான் என்ன நிம்மதியா வச்சிருக்குது. நீ சந்தோஷமா இருக்கனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். அது உனக்கு தெரியாது. என்ன சொல்றீங்க? ஆமாடி, உன் முகத்துல உண்மையான சந்தோஷம் எனக்கு தெரியும். என் மனைவி சந்தோஷமா இருக்கா, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அப்படிங்கறனால தான் நான் சந்தோஷமா வயக்காட்டுல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கேன். நிஜமாவா? நீங்க எனக்கு கண்டுக்கவே இல்லை நினைச்சுக்கிட்டேன். இல்லடி, நீ சந்தோஷமா இருக்கத பார்த்தா நான் சந்தோஷமா இருந்தேன். போதும், நீ பாட்டுங்க, என்ன தாங்கிக்க முடியல. சரி, இங்க வா. இன்னைக்கு என் தேவதைய ஊர் முழுக்க சுத்தி காட்ட போறேன். நீ எங்கெல்லாம் போன ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் போலாம். சரி, உனக்கு எங்க போகணும் போல இருக்குது? உங்க கைய பிடிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் போன ஆசைதான். அதெல்லாம் வேண்டாம், கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரலாம். சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படியே என் அழகு ராசாத்திக்கு சேலை, நகை, நட்டு எல்லாம் எடுத்துட்டு வரலாம். என்ன திடீர்னு என் மேல இவ்வளவு பாசம்? அதான் சொன்னேன், எப்பவுமே எனக்கு உன் மேல பாசம் உண்டு, கவனிக்கதான் முடியல. இதையாவது சொல்லிருக்கல, நான் சந்தோஷமா வந்திருப்பேன்ல. நான் சொல்லியிருந்தா இந்த பாசத்தை நீ தினந்தானே எதிர்பார்த்து கவலைப்பட்டிருப்படி, அதனாலதான் நான் சொல்லல. அட புத்திசாலி. எவ்வளவு சந்தோஷமா இருக்க. அம்மாலாம் உன்னை நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல? குறையே வைக்கல. புள்ளைய பிறந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பானு எனக்கு தெரியாது. மருமகளா இருக்கனால
அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். தினம் தினம் சொர்க்கத்துல வாழ்ந்த மாதிரி இருக்கு. அன்பான உறவுகள் என்ன சுத்தி இருக்குது. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அந்த ஒண்ணுதான் எனக்கும் நிம்மதி. சரி வா கிளம்பலாம். சரி அதுக்கு முன்னாடி போங்க. ஏய், என்னடி போங்க. அதான் வீட்டுல யாரும் இல்லையே. உங்களா போங்க. சும்மா இருங்க. அதான் யாரும் இல்லையே. இங்க பாருங்க, நான் அழுதுருவேன். போங்க. அழுத்தாலும் யாருடி விட போறா? வேண்டாம் வேண்டாம். வேணும் வேணும். ஓய் ஓடாதடி. ஓடனா மட்டும் என்ன விட்டுருவேன்னு நினைக்கிறேன். என்ன பிடிக்க முடியாது. இது உன் நல்லதாண்டி இருக்கு. ஏங்க, இது நம்ம குமார் தானே? வேற ஒண்ணு இல்ல, என் புள்ளன்னு நிரூபிச்சிட்டு இருக்கான். உங்கள சிரிக்காதீங்க, சும்மாருங்க. என்ன? வேண்டப்பா, போதும். ம்ஹும். அப்பா உண்மைதான், அப்பாக்கு புள்ள தப்பாம தான் இருக்கானுங்க. என்ன அப்படியே தான் இருக்கீங்க. அப்படியா? போதுன்னு சொன்னேன். வா. நம்ம பிள்ளைங்க நல்லபடியா வாழ்றாங்க. இதுக்குமே நமக்கு என்ன வேணும்? அவன் பொண்ணாட்டி பிள்ளைங்க நேசிச்சாலே போதும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உண்மைதான். சரி, நம்ம 2 பேரும் அந்த வீட்டுக்கு போலாமா? வண்டி எடுத்துட்டா? வேண்டாம், நடந்தே போ. நிறைய பேசலாம். 20 வருஷம் பேசவே இல்லையே, அதெல்லாம் பேசலாங்க. நடந்தே போங்க. நான் இப்படி உங்க கையை பிடிச்சுக்கிடுதேன். பேசணும், நிறைய பேசணுங்க. பேசலாம், கட்டாயமா பேசலாம். என் கையை விட்டாத அன்னைக்கிலே. இது எக்காந்த கொண்டு உங்க கையை விட மாட்டேன். யார் விட போறா? இருக பிடிச்சு கண்ணக்கிளி. 20 வருஷத்துக்கு முன்னாடியும் என்னை விடாம பிடிச்சிருக்கலாம். ஏன் அன்னைக்கிளி விட்டு? முடிஞ்சு போனதா இருக்கட்டும், அதுக்கும் சேர்த்து வச்சு இப்ப வாழலாம். என் கையை இருக பிடிச்சு கண்ணக்கிளி. இனி ஒரு நாள் உங்களை விட போறதில்லை. இப்ப பரவாயில்லாம இருக்கா? எப்படி பரவாயில்ல. நினைச்சதை சாதிச்சிட்டீங்க அப்படிதானே? நீ ஏன்டி அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? புருஷன் பக்கத்துல இருந்தா சந்தோஷப்படணும். நீ ஏன்டி விரட்டதுல இருக்க? கடிச்ச வேலையை விட்டுட்டு இங்கதான் கான்ஸ்டபிளா இருப்பேன்னு சொன்னா யாருக்கு தான் கோவராதே? எத்தனை நாள் கனவு கண்டீங்க என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு? இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு வந்து நிக்கிறீங்க. இங்க பாரு, நீ அதையே ஞாபகப்படுத்திட்டு இருந்தா வச்சுக்கோங்க, நான் வீட்டை விட்டு ஓடி போயிருவேன். அப்படியே அந்த வேலைக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். வீட்டை விட்டு ஓடி போய் என்ன பண்ண போறிய? ஏன்டி கொல்ற? வீட்டுல யாரெல்லாம் இருக்கா? ஓ, பிளான் போடுறீங்களோ? பிளானு அதெல்லாம் அங்க நடக்காதே. நம்ம சுத்தமத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதால நான் சும்மா தான் கேட்டேன். நீ கத்திட்டு கிடைக்கிய வெளியா இருந்தும் கேட்காமலாம் இருக்கும். கேட்டாலும் பிரச்சனை இல்ல, உடம்பு சரியில்லைன்னு பொய் வேற. அப்பதானே நான் திட்ட மாட்டேன். சத்தியமா எனக்கு உடம்பு சரியில்லடி. நீ ஏன்டி உடம்பு சரியில்லை இப்படி கண்டு திட்டிட்டு கிடக்கா? அது கல்யாணத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல, அதான் 2 மணிக்கு தாலி கட்டியாச்சே, மண்டபத்தை தான் ஒரு வேலை இல்லையே. அதுல இப்படி பண்ணாலும் எனக்கு என்ன தெரியும்? சரி, உண்மையிலே உடம்பு சரியில்லையா? பின்ன நான் பொய்யோடி சொல்றேன். பேசும்போது பாவமா தான் இருக்குது. நீங்க பண்ண வேலையை நினைக்கும் போது தான் கோவமா வருது. அப்பள புருஷனை பத்தி சொல்லக்கூடாது. ஆமாமா, புருஷன் பார்த்து சொல்லக்கூடாது. சரி, நான் பெத்த சீவபுத்திரன் எங்க? அந்த வீட்டுல தான் இருக்கான். அதுக்கப்புறம் என்னடி வெயிட் பண்ணிட்டு இருக்க? வந்து உட்காரு. உங்களை சரி சரி, கோவப்படாத, வந்து உட்காரு. தேவையில்லை, நீங்க பார்த்த வேலைக்கு நான் வேற இந்த பக்கத்துல உட்காரணுமாங்க. சோப்பா, நீ எத்தனை நாள் இதை சொல்லியே என்ன திட்டுவான்னு தெரியலையே. பாரு, என்னாலாம் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல, என்னாலாம் போக முடியாது. இதுக்கு மேல ஏதாவது கேட்ட? கேட்கல. நான் உங்க கூட இருந்தா உங்க கனவெல்லாம் நிறைவேறிடுமா? உன் அன்புக்கு முன்னாடி என் கனவு ஒண்ணுமே இல்ல. இந்த அன்பான மனைவி விட்டுட்டு என்னால அங்க அனாத மாதிரி வாழ முடியாது. சும்மா கடை பிறந்த குழந்தை எப்படி தாய் இல்லாம இருந்துக்கிறாதோ அப்படிதாண்டி நானும். நீ இல்லாம ஒரு நிமிஷம் என்னால வாழவே முடியல. ஐயோ, என்னத்த சொல்ல. ஏங்க, நீ இல்லாம, உன் வாசனை இல்லாம, அது சொல்லக்கு தெரியலடி எனக்கு. எனக்கு நீ எப்பவும் என் கூட இருக்கணும், அவ்வளவுதான். சரி, ஏதாச்சும் சாப்பிடக்கு கொண்டுட்டு வரட்டா? இந்தா இதுதான். எவ்வளவு திட்டினாலும் என்ன கவனிக்கிறதுல மட்டும் குறை வைக்க மாட்டே பாரு. சரி சொல்லுங்க, வயிற்றுல எதுவும் இருந்த மாதிரி தெரியலையே. ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? பழமாதான் எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் வைத்து கொண்டு சாப்பிட்டுட்டேன். நானும் விக்கியும் கறி எடுக்க போயிருந்தல, அங்க கொஞ்சம் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? விக்கி கூட தானே போனீங்க? அது விக்கினாலே அதான் எப்படி கண்டுபிடிக்கல? விக்கின்னு சொல்லிருக்க கூடாதோ? உண்மை சொல்லுங்க, நீங்களும் விக்கி என்ன சாப்பிட்டு இருந்தீங்க? அத்தி கண்டுபிடிச்சிருவாளோ? விக்கி போகும்போதே சொன்னான், மாமா தயசரி என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க, அக்கா மாதிரி கண்டுபிடிச்சிருவாளுன்னு. அதே மாதிரி இருக்குது. உண்மை சொல்லுங்க, நீங்களும் விக்கியும் என்ன சாப்பிட்டீங்க? ஒன்னும் சாப்பிடடி. ஊதுங்க. அத்தி கண்டுபிடிச்சிட்டால. நீங்க இப்படி பேசும்போதே எனக்கு தெரியும். அதுவும் விக்கி கூட போயிருக்கீங்கல்ல. அட பாதவத்தி, எப்படி கண்டுபிடிக்கல? ஏன்டி விக்கி பேர் சொன்னாலே கண்டுபிடிச்சிட்ட? அப்படின்னா சத்தியமா இல்ல.
விக்கி தான் சொல்லி விட்டா என் கூட வந்துட்டேன்னு சொல்லி பாருங்க அக்கா மாதிரி உங்களை ஓட விட்டு அடிப்பாளு. அது கரெக்டா தான் இருக்குது. போனோம் ஆனா ஒண்ணும் சாப்பிடல. போதுமா? நம்பிட்டேன். ஐயோ என் தங்கம் அப்படிலாம் இல்லம்மா. அதெல்லாம் எனக்கு தேவையும் கிடையாது. சத்தியமா? சத்தியமா தாண்டி அதெல்லாம் இல்ல. சரி, ஒரு தோசையாவது போட்டு தரேன், சாப்பிடுறீங்களா? பசிக்கல. பக்கத்துல இருன்னு சொன்னாடி. ஐயோ சும்மா இருங்க, அங்க நிறைய வேலை கிடக்கு. அது கிடக்கட்டும், ஒழுங்கா அந்த உட்காரு. அதானே நீனும் உட்கார்ல. ஓ பக்கத்துல உட்காரலாம் நினைச்சியோ? இல்ல நான் லாடங்கிட்ட கம்பல் இருக்கும், அதை கொஞ்சம் எடு. வந்தேன்னு வச்சுக்க. என்னட்டு? தமிழ் கம்பெனிக்கு கூப்பிட்டா. மீனா தங்கம் கொஞ்சம் வாய. அடிப்பிய? அடிக்க மாட்டேன் தங்கம், நீங்க வாய. அப்பா, யார் சண்டை நான் தீர்த்தலாம் போலுக்கு, வீரண்ட சண்டை தீர்க்கவே முடியல. சரிசு அவிய இல்ல. இன்னைக்கு செம்பகவலி வர மாட்டா. அவளை இங்க இருந்து கூட்டு போகாம நான் போக மாட்டேன். வேண்டாம், அன்னை சொன்னா கேட்கணும். நல்ல தங்கச்சில போயிருமா? டீ வீட்ல இருக்காத, டீ வந்துட்டு. மீனா இந்த வாமா, கொஞ்சம் வந்துட்டு போய. நீங்க மண்டல கொட்டுவிய. எந்திரிச்சு வந்தாலும் நடுப்புல என்னால கொட்ட முடியும். ஒழுங்க வந்துரு. தாடி செம்பகவல்லி. இவ டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவா. இங்க பாரு, இப்ப என்ன செம்பகவலி உங்கள வரணும் அவ்வளவுதானே? ஆமா. போங்க மத்தாய்களா, அடியோட மக்க குடியோட கிளம்புங்க. போங்க போங்க. ஏடி நீ சாப்பிட்டியாட்டி? தமிழ் ஏதோ அவசரமா வர சொன்னான். அது கேண்டி மூஞ்சி மூணா மூஞ்சி மாதிரி வச்சிருக்க. ஜோடிய பார்த்தா அத பிரிச்சிட்டிய. இருந்தாலும் இன்னும் செம்பகவல்லி உங்க பக்கத்துல தான் நிக்கா. அட பாதவத்தி, நீ எல்லாம் ஒரு தங்கச்சா. நீங்கெல்லாம் ஒரு அண்ணனா? அதானே, ஒண்ணுக்கு ஒண்ணு சடிச்சது இல்லல்ல. செம்பகவல்லி எனக்கு பசிக்கு. எனக்கும் பசிக்கு. எனக்கு பசிக்கல. எனக்கும் பசிக்கல. இப்ப ரெண்டுத்துக்கு நான் எதுவும் தர மாதிரி இல்ல. மதனே சரிசு, முடிஞ்சது. அட பாவி பையில, நான் பய உள்ளேயே வீடு புள்ள தேடி இருக்கேன். மொத வீட்டு வருது. என்ன தெரியுதா தெரியலையான்னு பாக்கணும். ஆத்தி, இவள நான் கவனிக்கலையோ? அப்பாட, நான் மட்டும் சிக்கணும்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, சரிசு வந்து சிக்கி இருக்காது. அட இது யாருப்பா இவ்வளவு அழகாங்க நிக்குது? சரிசு சுச்ச மத்த தெரிஞ்சு வச்சிருக்காரு. இவரு பழச்சுக்கிடுவாரு. அப்போ நான் தான் சிக்கி இருக்கேனா? அட இது மீனாவா? அட பாதவத்தி, எதுனால மயங்க மாட்டா. அழகா இருக்கேன்னு சொல்லிட்டா போதும் மயங்கிருவா. இது மீனா தானே? ஆமா மோனே, ஆமா நான் மீனாதான். ஆமா, இப்ப எதுக்கு மதனனை பார்க்க வந்திய? அத்தி செத்தாரு சரிசு. அத்தி செத்தாரு சரிசு. சொல்லுங்க பாப்போம். அப்போ நான் தான் வந்து சிக்கிட்டேனா? நீங்க அழகா இருக்கேன்னு சொன்னா நான் மயங்கிட்டேன்னு நினைச்சிட்டியா? மீனா தங்கம், உண்மை சொல்லுங்க, எதுக்குங்க மதனனை தேடி வந்திய? கல்யாணம் வேலை அப்புறம் எப்படி கிடக்க? உடாத பீனா. யாரோட போற? பயவலி எப்படி புரட்டி எடுக்கன்னு மட்டும் பாரு. வேண்டாம் மீனா. இல்ல பரவாயில்ல. எப்படி நான் எப்படி இருக்கேங்க? அது வந்து நல்லதா இருக்க. நல்லதா இருக்கேன். இல்ல நல்லா இருக்க. அப்பா எனக்கு தூக்கமா வருதுப்பா, நான் தூங்கிட்டேன். அதெல்லாம் தூங்க முடியாது, முழிச்சே இருங்க. செம்பகவல்லி என்ன எப்படி எதுக்கு காப்பாத்திரு செம்பகவல்லி. எட்டி உங்க அண்ணனுக்கு தூக்கமா வருதா மட்டி? செம்பகவல்லி இரு செம்பவலி, பயவுல தானா வந்து சிக்கி இருக்குல்ல, இத முத முடிச்சிருவோம். அப்புறம் படுத்துட்டு இருக்க விட பாத்துக்கலாம். கரெக்டா சொன்னேன். அது வந்து மீனா. என்னம்மா? ஓய் என்ன 9 மிரட்டி பாக்க கட்டிச்சிரும் பத்துக்க. 9 மிரட்டினா அத்தி அத்தி முன்னால பயவுல மடக்கிடலாம். இப்ப பயவுல வேற மாதிரி என்ன மடக்குது? மீனா, நீ வேற கொஞ்சம் சும்மா இருட்டி. எங்க மிரட்டு பாப்போம். இல்ல மிரட்ட இந்த வாயால தானே மிரட்டுவ? இல்லங்க, நீங்க பயந்துட்டீங்களோ? மல்பாதடி. நீங்க பயந்துட்டீன்னு நினைக்கேன். நான் சும்மா பயம் கட்டி பார்த்தேன். அப்படியா? கொஞ்சம் கிட்ட வாய. யாருக்கிட்ட? சரிசு கிட்டயா? செம்பகவலி, அவளுக்கு தனியா இருக்குட்டி, முத அங்க முடிச்சிட்டு வா. நான் எங்கிட்ட முடிக்க பயவுல இப்ப ரொம்ப தெளிவாய் போச்சுட்டி. அப்புறம் மீனா என்ன? அப்படி மாதிரி இருக்க. அது வந்துங்க, அப்புறமா எங்க போனன்னு சொன்னீல, மதனனை தேடி வந்தீங்களா? இல்ல இங்க ஒண்ணு ஆப்பிள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும். துரு துரு துருன்னு வரும். கண்ணு கூட அழகா பண்ணு மாதிரி இருக்கும். பார்த்தாலே கடிச்சு திங்குற மாதிரி இருக்கும். கண்ணு அப்படி கோழிக்கா மாதிரி இருக்கும். அப்படி கண்ணிலே உத்தமா. ஆமா அப்படி இருக்கும். அததான் தேடி வந்தேன். என்னையா மட்டி பாக்க? காப்பாத்தாம வேடிக்கை பாக்குற? காப்பாத்துட்டி. உன்னால முடியாதுன்னு ஏதாவது இருக்குதாங்க? இரு வார உனக்கு.
அது ஒண்ணு இல்லைங்க, நான் உங்ககிட்ட பேசுறதுல நீங்க சீரியஸாவே நினைச்சிட்டிய. நான் சீரியஸா பேசல, சிரிப்பா தான் பேசினேன். நம்பிட்டீல? நம்பாத சரிசு. செம்பகவள்ளி சரிசு, இல்ல அவ சீரியஸா தான் பேசினா. இல்லங்க, அப்படியே கையுள்ள பார்வையே ஒரு மாதிரி இருக்குது. ஏங்க, எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமாங்க? எங்கம்மா தங்கம் போற? இல்லங்க, கம்பெனில முக்கியமான வேலை. அப்படியா, சரி. நம்ம ரூம்ல என் துணி எல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்து கொடுத்துட்டு போ. செம்பகவள்ளி போட்டு விட்டு அடிச்சிருவேன். நான் எப்படி பண்ண முடியா? வாழ்த்தனம். இப்போ கட்டுவோம் வாழ்த்தனத்தை. எங்க காட்ட? இல்ல, வாழ்த்தனத்தை காட்டிதான் பாரு. நீங்க என்ன வர வர ரவுடி மாதிரி மாறிக்கிட்டு இருக்கீங்க? உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். அப்படியாம்மா, கொஞ்சம் கிட்ட பாப்போம். இந்த கண்ணத்துல என்னமோ இருக்கு பாரு. அங்க ஒண்ணு இல்ல. இல்ல என்னமோ இருக்கு, காட்டு. எங்க உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம். நீங்க மதன பார்க்க வந்தீங்க, பாத்துட்டு போங்க. எனக்கும் வேலை இருக்கு. ஒழுங்கா வந்துட்டேன்னா நல்லது. எல்லாரும் என்னங்கன்னு கூப்பிட்டா நீ மட்டும் மாமியாரேன்னு கூப்பிடுற? என்ன காப்பாத்துறதுக்குனே வந்த தெய்வம், அங்கதானே கூப்பிட முடியும். ஆனா இந்த விஷயத்துல அந்த மாமியார் உன்னை காப்பாத்த முடியாது. எனக்கு கொஞ்சம் பால் காய்ச்சி கொண்டு வரியா? வாயாடி வாயாடி. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட போகணும். நல்லா வா. பாத்ததுக்கே ரவுடி பைய மாதிரி இருக்கிய, நான் வர மாட்டேன். ஏன்டி வர என்ன பார்த்து இப்படி பயப்படுற? ஆனா அப்படிதானே மாறிக்கிட்டு போறீங்க. அது வேஸ்ட் கட்டிருக்கல, அதான் அப்படி இருக்கு. நான் எப்பவும் உன் கோமாளி சரிசுதான். வா வா. நம்ப மாட்டேன். அந்த கணக்குல என்னமோ இருக்கு பாரு. வந்துட்டேங்க. ஐயோ ஐயோ, வாய பத்தி அவளுக்கு இப்பமெல்லாம் வர வர வாய்ச்சாமத்து செல்லுபடியாமண்டுக்க. இப்ப சரிசு வாய் பேசுறல. சரி இருங்க, நான் பாலை காய்ச்சி கொண்டுட்டு வரேன். சரி, வெளியில போனா போயிட்டு வருமா? என்ன? வெளியில போமான்னு கேட்டேன். அதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே. அதெல்லாம் சரியாயிட்டு. சரி, சுடிதார் என்ன எடுத்து போட்டு வா, வண்டியில போயிட்டு வருவோம். சுடிதாரா? சுடிதார் எடுத்து போட்டு வா, அதான் நல்லா இருக்கும். சரிங்க. எங்க கூட்டு போறீங்க? நீ எங்க கூட்டு போக சொல்றியோ அங்க கூட்டு போறேன். நைட்டு டின்னர்லாம் முடிச்சிட்டு நைட் வந்தா போதும். வா கிளம்பு. சரிங்க. சரி, சீக்கிரம் கிளம்பிட்டு வா. இல்ல, அன்னக்கிளி குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்ன பண்ணாலும் எல்லாத்துலயும் அன்னக்கிளி ஜெயிச்சிருக்கா. அவ இதுக்காகத்தான் ஒரு குடும்பத்தையே உருவாக்கி இருக்கா. தனி மரமா இருந்தா ஒரு நாளும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டா. அதான் அங்கங்க இருக்க பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்து கரெக்டா குடும்பமா உருவாக்கி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் எனக்கு ஒரு அடிமையை வச்சிருந்தா இப்போ அவளும் வேற மாதிரி இருக்கான். இல்ல, விக்ரம் மாறிட்டான். விக்ரம் மாறிட்டான். நான் யார நம்பி அன்னக்கிளி கதையை முடிக்கலான்னு நினைச்சேனோ அவன் மாறிட்டான். இல்ல, விக்ரம வச்சுதான் அன்னக்கிளி கதையை நான் முடிக்கணும். விக்ரம் மனசுல இருக்க அந்த பொண்ணு யாரு? அவ யாவல இருந்துட்டு போறா. ஆனா விக்ரம் ஒரு நாள் அவ கூட வாழ முடியாது. வாழதுக்கு இந்த நல்ல சிவன் விட மாட்டான். விக்ரமும் வாய் திறந்து சொல்ல மாட்டான். தெரியும், சொன்னா அடுத்த நொடியா அந்த பூமியில இருக்க மாட்டான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சொல்ல மாட்டான். சாகுற வரைக்கும் அவன் மனசுல இருக்கிறது எவன்னு சொல்லவே மாட்டான். கண்டுபிடிக்கிறேன். விக்ரம் மனசுக்கு இந்த ஆட்டி படைக்கிற அந்த பொண்ணு யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். குத்திங்கப்பா. ஓ, கம்பீரமா இருந்தவன் பவ்யமா மாறிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னப்பா? நீ உங்க அண்ணனை மாதிரி தனியா போய் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழறதுக்கு வழியா பாரு. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? உங்க அண்ணனை மாதிரி நீயும் தனியா போய் ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழறதுக்கு வழியா பாரு. உன் அண்ணனும் அவன் மனசுக்கு பிடிச்ச ஒத்தி தான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். நீயும் உன் மனசுக்கு ஏத்த மாதிரி வாழு. போ, மனசுக்குள்ள எவ்வளவு இருந்தானா அவளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழறதுக்கு வழியா பாரு. என்னப்பா சொல்றீங்க? சரி சரி, நானும் யோசித்து பார்த்தேன். என் காலம் முடிய போதே. என் கூட இருந்தா ஒருத்தர் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டா. உன்னால வாழ்க்கை அமைச்சுக்க முடியாது. தனியா போயிரு. அப்பா, ஆமா, யோசித்து தான் சொல்றேன். தனியா போயிரு. இருக்கட்டுமேப்பா. அப்பாவே தனியா போ சொல்லிட்டாரு. அப்படின்னா நான் தனியா வாழ்ந்துக்க. சரிங்கப்பா. இப்பவே அண்ணிக்கிட்ட போறேன். அண்ணிக்கிட்ட போய் என் மனசுல இருக்க பொண்ணை பத்தி சொல்ல போறேன். நிச்சயமா என் அண்ணி அந்த பொண்ணை என் கூட சேர்த்து வைப்பாங்க. அண்ணியால முடியும். அவங்க அன்னைக்கே ஒரு தாய் மாதிரி நடந்துட்டாங்க. நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணியாது அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நானும் எல்லாரும் மாதிரி என் குழந்தை என் பொண்டாட்டின்னு வாழ போறேன். நான் வாழ போறேன். விக்ரம், அப்பா, வாழறதுக்கு முன்னாடி அவ அன்னைக்கு கதையை மட்டும் முடிச்சிரு. அப்பா அப்பா அப்பா,
நீ தான் தனியா வாழ போறியடா, உன் மனசுக்கு ஏத்த மாதிரி வாழ போற, சந்தோஷமா வாழ போற. கடைசியா அந்த அன்னக்கிளி கதையை மட்டும் முடிச்சு விட்டுட்டு போன்னு சொன்னேன். அது உனக்கு பெரிய விஷயமே இல்லடா. அதான் வாழ போறிய, லைட்டா முடிச்சிரு. அப்பாக்கு வயசாகி போச்சு, இனி நான் கோர்ட்டு கேஸ் ஜெயிலுன்னு என்னால இருக்க முடியாது. ஆமா, அவ கதையை முடிச்சிட்டு நீ வாழ போ. டேய், விடிஞ்சா அன்னைக்கு செத்துட்டானே என் காலுக்கு வரணும். அவளை என் கால விழ வச்சு என் கால மண்டிட்டு என் கால அவ கண்ணீரால கழுவான்னு பார்த்த, அதுக்கு முடியல. அடிமையா வளர்த்த அடிமைக்கு புத்தி வந்துட்டு இனி அது நடக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அதான் அவ கதைய முடிச்சு அவ பொணத்தை என் காலுக்கு கீழே கொண்டு போடு போ. அப்பா, அப்பா, சொல்றத செய்ய போறியா இல்ல மனசுல ஒத்தி வச்சிருக்கிய அவளை பொண்ணு உன் காலில போடட்டுமா? இந்த நலசவ யாருன்னு உனக்கு தெரியும்ல. சொல்றத செய்யறவன் பாத்துக்க. அன்னைக்கிலியா இல்ல உன் மனசுல இருக்கவளானே நீ ஏன் முடிவு பண்ணிக்க. முடிவெடுக்கிறேன், முடிவெடுக்கிறேன், முடிவெடுத்துறேன்ப்பா, முடிவெடுத்துறேன்ப்பா.